ஹாய் கைஸ், இன்னைக்கு கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்ல ஹெல்த்தியான இப்போ கஸ்டர்டுக்கு தேவையான பாலை ஊற்றிக்கிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேன், 500 ml பால் ஊற்றுறேன். பால் கொதி வந்துருச்சு. ஐநூறு ml பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கஸ்டர்டை கரைச்சிக்கிறலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறங்க. நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இது இந்த கஸ்டர்டு கரைச்சி வச்சதை இதில் ஊற்றி கைவிடாமல் கிண்டுங்க. கைவிடாமல் கிண்டணும், இல்லைண்டா கட்டி கட்டியாக போயிடும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நல்லா அப்படி கொழு கொழுப்பாயிரும். இதோட சீனி போட்டுடலாம். எவ்வளோ நம்மளுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டுக்கிடலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன் இனிப்பு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதை இப்படியே ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லாகினதும் அப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இதில் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து கஸ்டர்ட் எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு அரைச்சிக்கிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிடலாம். நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ நீங்கள் அதை கட் பண்ணி இதே மாதிரி கஸ்டர்ட் கூட சேர்த்துக்கிறங்க. ஆக்கக்காய் அது கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இது கருப்பு திராட்சை, இது மஸ்க் மெலன். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஐஸ்கிரீம் போட்டு இப்போ ஹெல்த்தியானதும் கூட. இது நாங்கள் இஃப்தாருக்கு இன்றைக்கி இதை நாங்கள் ஸ்பெஷல் பண்ணியிருக்கிறோம் எங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.